நான் தினேஷ் து. 2000ஆம் ஆண்டு காலகட்டங்களில் மிகவும் பிரபலமான மற்றும் உயரமான வணிக கட்டிடம் தான் கால்சன் டவர்ஸ். இந்த உயரமான கட்டிடம் ஓல்டு ஏர்போர்ட் ரோட்டில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடம் மொத்தம் 14 அடுக்குமாடிகளை கொண்டது. இதில் பல பிராண்டட் கம்பெனி ஷோரூம்களும் ஐடி கம்பெனிகளும் செயல்பட்டு வந்தன. ஒரு நாள் கட்டிடம் மின்கசிவு காரணமாக தீ விபத்து நடந்து, தீ விபத்துக்கு பின்னர் இந்த கட்டடத்தில் நடந்த அமானுஷமான ஆவிகள் மற்றும் யாரும் இல்லாத இடத்தில் காலடி சத்தங்கள் மற்றும் யாரோ 4 அல்லது 5 பேர் பேசுவது, கத்துவது போலவும் நிகழ்வுகள் நடந்துள்ளன. மேலும் இந்த அமானுஷமான நிகழ்வுகளை கர்நாடக மாநிலத்தின் பிரபல டிவி சேனல் இந்த கட்டிடத்தை பேரானாமல் எக்ஸ்பர்ட்டை கொண்டு ஆய்வு செய்யும் போது பேயை படம் பிடித்தும் உள்ளனர். மேலும் இந்த கட்டிடத்தின் முழு திகில் உண்மைகளை அறிய தொடர்ந்து வீடியோ முழுவதும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வுகள் உங்களை தொடரும். உண்மையான பேய் சம்பவங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கீழே தெரியும் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். பிரபலமான வணிக கட்டடமான கால்சன் டவர்ஸில் 2010ஆம் ஆண்டு மிகவும் கோரமான மற்றும் சோகமான நிகழ்வு நடந்தது. பிப்ரவரி 23, 2010 மூன்றாவது மாடியில் உள்ள லிப்ட் சர்வீஸ் கேபிள் ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ விபத்து ஏற்பட்டது. கடுமையான புகை குழாய்கள் வழியாக மேல் நோக்கி பரவி மேல்தளங்களில் இருந்தவர்களுக்கு மூச்சு விட முடியாமல் திணறி மற்றும் அந்த தீ கட்டடம் முழுவதும் பரவி தீப்பற்றி எரிந்தது. இதில் தப்பிக்க முயன்ற மக்கள் மேல்தளங்களில் இருந்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மேல்தளங்களில் இருந்து ஜன்னல்கள் வழியாக குதித்தனர். ஜன்னல்கள் வழியே குதித்தவர்கள் இறந்தும் விட்டனர். இந்த தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தீ விபத்திற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு அரசு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் கால்சன் டவர்ஸை முழுமையான விசாரணை மற்றும் ஆய்வு செய்தனர். பின்பு தொடர்ந்து பல அமானுஷமான நிகழ்வுகள் மற்றும் உருவங்களை மக்கள் மற்றும் பார்வையாளர்கள் பார்த்தும் உள்ளனர். தீ விபத்திற்கு பின் 2013ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அலுவலக ஊழியர்கள் ஒரு விசித்திரமான நிகழ்வை கண்டதாக புகார் அளித்தனர். லிப்ட் மேலேறும் போது லிப்ட் விளக்குகள் திடீரென மின்னியது மற்றும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தும் 8வது மாடியில் லிப்ட் கதவுகள் திறந்தபோது ஹாலில் சிறிது நேரம் ஒரு நிழல் உருவம் நிற்பதை கண்டுள்ளனர். பின்பு உடனே மறைந்தும் உள்ளது அந்த நிழல் உருவம். 4 சொல்ல முடியாத சத்தங்கள் மற்றும் காலடி சுவடுகள். பல ஆண்டுகளாக காலியான என்ட்ரன்ஸ் மற்றும் வராண்டாக்களில் குறிப்பாக மாலை மற்றும் அதிகாலை நேரங்களில் வித்தியாசமான காலடி சத்தத்தை கேட்பதாகவும் ஒவ்வொரு காலடி சுவடுகளும் கனமானதாகவும் வேண்டுமென்றே ஒலிப்பதாகவும் கட்டிடத்தின் பார்ட்டி ஹால் வழியாக யாரோ நடந்து போவது போலவும் பார்த்துள்ளனர். பூட்டிய அறை சம்பவம். ஐடி கம்பெனி ஊழியர்கள் குழு அலுவலக சேமிப்பு அறையில் யாராவது உள்ளே நுழைந்தாலும் நுழையாவிட்டாலும் மர்மமான முறையில் தானாக அறை உள்ளே அல்லது வெளியே பூட்டப்படுவதாக சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதி செய்துள்ளனர். தெர்மல் இமேஜிங். சில பேரானாமல் எக்ஸ்பர்ட் கால்சன் டவர்ஸை என்ட்ரன்ஸ் மற்றும் மேல் மாடிகளின் படிக்கட்டுகளை தெர்மல் இமேஜிங் கேமரா கொண்டு விவரிக்க முடியாத வெப்பநிலையை ஆய்வு செய்தனர். இன்றும் கால்சன் டவர் மிக மிக அமானுஷமான இடமாகவே பல மர்மங்களையும் மையான அமைதியையும் கொண்டுள்ளது. தீ விபத்தில் இறந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து பயோன் கால்டன் என்ற இயக்கத்தை தொடங்கி அவர்களே ஆறுதல் கூறிக்கொள்கின்றனர். மேலும் இது போன்ற உண்மைத்தன்மையுள்ள அமானுஷமான நிகழ்வுகள் உங்களை தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நீங்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் என்னை மேலும் ஊக்கப்படுத்தும். கமெண்டில் அடுத்து உங்களுக்கு எந்த மர்மமான இடங்களை பற்றி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ நடந்த உண்மையான பேய் சம்பவங்களை என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோவுக்கு காத்திருங்கள். நன்றி.